இது வந்து இலங்கை இராணுவத்தினுடைய ஒரு போர் விமானம், சரிங்களா. இந்த விமானம் வந்து இப்போ உடஞ்சி சுக்குநூறாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் இலங்கை இராணுவம் வெளிநாடு இதோட சண்டை போட்டதில்லை. சண்டை போட்டது யாருக்குள்ளே தெரியும். ஸோ அவர்கள் வந்து சுட்டு வீழ்த்திய விமானம் தான் இந்த விமானம். இலங்கையினுடைய AH-332B AH-32B என்ற விமானம் வந்து புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் தான் இது. பாருங்கப்பா, இன்ஜினை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டோட இன்ஜினு பாருங்களேன். இன்ஜின் இது அலுமினியம் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக அலுமினியம், ஃபுல்லாக ஹோஸுங்க. இப்போ தாங்க விமானத்தோட வந்து இன்ஜினையே தொட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இன்ஜின் அவர் சுட்டு வீழ்த்த விமானத்தை வந்து தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இதுதான் அதோட ஃபேன். அந்த விமானங்களில் ஃபேன்லாம் சுத்தம் தெரியுமா? நான் முன்னுக்கு ஒரு ஃபேன் உண்டு பார்ப்போமே. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது, ஃபுல்லாக இரும்பில் தான் இருக்கும். பார்க்க தான் பிளாஸ்டிக்குமாக இருக்குது. தான் அந்த ஃப்ளைட்டோட ஃபேன். அந்த இன்ஜின் அந்த இன்ஜின் முன்னுக்கு நம்ம சுற்றுறப்ப இது நம்ம இதை தான் பார்ப்போம். இந்த முன்னு சுற்றி கொண்டிருக்கோம், இதை தான் பார்ப்போம். இது வந்து உள்ளே உள்ளது எல்லாமே இன்ஜின் தான். இது எல்லாமே இன்ஜின் தான். இது அப்படியே சுட்டு வீழ்ச்சி அப்படியே நொறுக்கி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க அப்படி இருக்கு இன்ஜின். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இன்ஜின். அப்பா, ஒரு வாகனத்தோட இன்ஜினு, ஒரு பஸ்ஸோட இன்ஜினு இந்த இங்கேருந்து இவ்வளோ தான் வரும் பஸ்ஸோட இன்ஜினு. ஒரு ஃப்ளைட்டுக்கோட இன்ஜினை பாருங்களேன் எவ்வளோ பெருசுப்பா. வந்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே நேரடியாக பார்க்கலாம். இந்த ஃபேன் எல்லாம் வந்து இந்த ஃபேன் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த போட் செய்யுமே, போட் இருக்குமே, அந்த கப்பல்கள் போட்லாம் தயாரிப்பாங்களே அந்த மெட்டீரியல் தான் இந்த ஃபேன், இந்த ரெக்கை. இப்போ இப்படி நொறுங்கி போயிருக்கு. பெரிய ராட்சத விமானம் தான் இது. ஒன்று எழுதி போடலை, இது எழுதி போட மாட்டாங்க இதுக்கு. இங்கே பாருங்களேன் எல்லாமே டீசல் தான். டீசலாக பெட்ரோலான்னு தான் தெரியல. இது ஹோஸுகள் எல்லாம் பாருங்களேன் இதாக இருக்குது. இன்ஜின் இது எல்லாமே வந்து பைப் லைனுகள், அதாவது ஏக்கோனோடது, லைட்டுங்களோடது, இதோடது. இது வந்து என்னது, அந்த கியர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பெரிய கியர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து முன் அமைப்பு. இது AH-32B புலிகள் சுட்டு வீழ்த்திய விமானம். இந்தியாவில் வருங்க. இந்தியாவில் பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது. பெரிய ஒரு ராட்சத ஹெலிகாப்டர். இப்போ ஃபுல்லாக குண்டுகளை சீறி பாய்ச்சும் போல் இருக்குது. முதலில் 1995 இலங்கை வான்படையினால் இவை உள்வாங்கப்பட்டது. MJ-24 இன் ஏற்றுமதி மாதிரியான MH-35 உட்பட மொத்தமாக 26 ஹெலிகாப்டர்களை இலங்கை வான்படையினால் புறப்பட்டது. வடகிழக்கு யுத்தத்தில் தாராளமாக பாவிக்கப்பட்டன. இங்கே பாருங்களேன், வடகிழக்கு யுத்தத்தில் தாராளமாக பாவிக்கப்பட்டனவாம். இவை 9வது தாக்குதல் ஹெலிகாப்டர் ஸ்கொட்லாந்து பராமரிக்கப்பட்டது. இது வந்து வடகிழக்கு யுத்தத்தில் அதிகமாக வந்து பாவிக்கப்பட்டதான். இது எல்லாமே குண்டுகளை வந்து சீறி பாய்ச்சிடுது. முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட், முன்னுக்கும் புல்லட் தான், மேலேயும் புல்லட் தான். இதுதான் வந்து அதோட வந்து குண்டுகள். இது வந்து பாருங்கள், இது வந்து அங்கே வந்து சுடுவாங்க போல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகை குண்டு அப்படியே வரும். குண்டு வந்து சீறி பாய்ச்சும். அப்பா, இந்த விமானத்தை வந்து இந்த ஹெலிகாப்டர் பெரிய இந்த ராட்சத விமானத்தை வந்து வடகிழக்கு யுத்தத்தில் பாவிச்சிருக்காங்க, சுட்டு தள்ளியிருக்காங்க. பாருங்களேன், கிட்ட நின்றாலே அப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம இடத்துல சுட்டு தள்ளி இருக்காங்கன்னா பாருங்களேன் எப்படின்ட்டு. இது எல்லாமே இதோட வந்து இதுதான், இதோட பார்ட்ஸ் தான். பெரிய ஒரு விமானம். இதுதான் அது குண்டுகள். இதை பாருங்களேன், பெரிய ஒரு ஹெலிகாப்டர் தான் இது. இதாக இருக்குது. Mini-20H is given NATO code name is Indo-Russian built Dassault helicopter. Friendship popular used for the close support tactical arm escort. English the western country used to the transporting. இதை பாருங்கள், இது வந்து வருங்க போட்டுருக்காங்க. வடகிழக்கில் வந்து தாராளமாக பாவிக்கப்பட்டதான். இப்படி ராட்சதமாக இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய விமானங்கள் இருக்குது. அதையும் போய்ட்டு பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 விமானங்களை வச்சுருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டது. அதாவது
இலங்கை இராணுவத்துக்கு இதெல்லாம் வந்து யுத்தத்துக்கு பாவிச்சாங்க தெரியாது. இது வந்து 92க்கு முற்பட்ட காலப்பகுதியில் பாவிக்கப்பட்டது தான் இது எல்லாமே. இந்த இருக்குது, இது எல்லாமே முற்பகுதியில் பாவிக்கப்பட்டது. இதெல்லாம் 2000 இருக்காது, 1959 1959 இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து பழமையானதாக தான் இருக்கும். இது எல்லாமே அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டதுகள் தான். அதாவது ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ஸால் வந்து பாவிக்கப்பட்ட விமானங்கள் தான் இது எல்லாமே. இதை பார்ப்போம் பாருங்கள். இதுதான் இதோட வந்து உண்மையான படம் இதுதான். ஆனால் இப்போ வந்து இந்த சிதைவடைஞ்சிருக்கிறதால இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து வெப்ரிகா மிலியரர் டி ஏவியன்ஸ் என்ற ஆர்ஜென்டேனிய விமான கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட 15 இறக்கைகளை கொண்ட ஒரு விமானமாகும். 1966 ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட்ட விமான தயாரிப்பு பயிற்சி வடகிழக்கு யுத்த உச்சகட்டத்தில் இருந்த காலப்பகுதியில் 1900 இலங்கை படை புகார விமானங்களை பெற்றது. மொத்தமாக 4 விமானங்கள் பெறப்பட்டன. அனுராபுரத்திலிருந்து ஒரு விமான பயிற்சி அங்கத்தில் சேவையில் ஈடுபட்டப்பட்டது. பாருங்களா, வடக்கு கிழக்கில் யுத்தம் வந்து உச்சகட்டத்தில் இருந்தபோது வந்து 1992 இலங்கை வான்படப்பால் வந்து இந்த விமானத்தை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்களாம். பாருங்களேன், இது எல்லாமே நம்ம இடங்களில் தாக்குனது தான். பாருங்கள், குண்டுகளை பாருங்களேன், இதுதான் அந்த குண்டு எல்லாமே. இப்போ வந்து அந்த செயலில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி அடித்தா அப்படி இருக்கும். என்ன இந்த குண்டுகள் தான் வந்து விழுந்துருக்குது. இப்போ எல்லாமே இத்து போய் கிடக்குது. இது வந்து மேலே வந்து சுடுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கன் இருக்குது. இந்த கன்னாலேயும் போச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி சுடுவாங்க. அதாவது இப்போ சைட்டில் அங்கேருந்து விமானங்கள் வருதா, முன்னுக்கு ஏதாச்சும் விமானங்கள் வந்தால் இங்கேருந்து சுடுவாங்க. அந்த விமானங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதோட இன்ஜினை பாருங்கள், இன்ஜினெல்லாம் கலட்டு போய் கிடக்குது. ரெக்கையெல்லாம் இத்து போயிட்டு. பாருங்கள், இது எல்லாமே அதனுடைய குண்டுகள் தான். இது வந்து பின்பக்கம் அப்படின்னு சொன்னால் யுத்தம் வந்து உச்சகட்டத்தில் இருக்கும்போது இந்த விமானத்தை வந்து பெற்றிருக்காங்க. அதாவது இதே மாதிரி 2 விமானங்கள் வந்து பெற்றிருக்காங்க. அது 1992 கூட இந்த விமானம் வந்து வடகிழக்கில் வந்து தாக்கியிருக்கான். பாருங்கள், இது வந்து மேலே மட்டும் கண் இல்லை, இதுலேயும் கண் இருக்குது. பாருங்கள், இதுலேயும் கண் இருக்குது, மேலேயும் கண் இருக்குது. ஆனால் உள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. 2 சைட்லேயும் கண் இருக்குது. இந்த கண்ணால் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவாங்க. இப்படி இங்கே அங்காலையும் வச்சுருக்காங்க விமானங்கள். அவ்வளோ விமானங்கள் இருக்குது. அதாவது வீடியோ எடுக்க தான் டைம் இல்லாமல் இருக்குது. அவ்வளோ எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொன்னால் அப்பா நிறைய இருக்குது. அங்காலையும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ரத்மலான விமான நிலையம். அந்த பாருங்கள், இதை பாருங்கள், இந்தியாவில் பெருசு ஒன்று. இது வந்து பயணிகள் விமானம் போல். பாருங்கள், பயணிகள் விமானம். இது 1958 அறிமுகமாகி நடுத்தர அளவிலான ஒரு ரோபோ ப்ரோப் இயந்திரங்களுடான விமானமாகும். முதலில் பிரித்தானிய விமான கம்பெனிகள் HS 1742 என்ற பெயருடன் தயாரிக்கப்பட்டது. 1960 ஜூன் 24 முதலாவதாக பறக்கப்பட்டதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு பயணிகள் விமானம் தான். இது உள்ள இரும்பு, ரெக்கை வந்து இரும்பு தான். இந்த ஏரியெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ பூட்டியிருக்காங்க. இதுதான் வந்து ரத்மலான விமான நிலையம். இது வந்து ரத்மலான விமான நிலையத்தை ஓடு பாதை. அப்படியே இஞ்சால ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்ப்போம் அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் போல இருக்குது.
இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்க அப்படி. இப்படி புல்லெல்லாம் அப்படி அழகாக வெட்டி ஃபுல்லாக அந்த அரளி பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க.